முடித்து விட்டாய். நான் காத்திருக்கிறேன். அருமை சகோ. தங்கமே, நான் சொல்லிட்டேன். உண்மையிலேயே சமையல்காரருக்கு எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ருசிகரமான பிரங்கி பழம். இது என் புதிய சமையல் மாஸ்டர் பீஸ்க்கு சிறந்தது. நான் எளிதாக எல்லா அடுக்குகளையும் கிரீமுடன் பூசி அது ஒரே திறமையான வடிவத்தை கொடுக்க ஒரு ஸ்பேச்சுலா பயன்படுத்துவேன். இது ஒரு வானவில் கேக். அதை சுவையான ஸ்கிட்டில்ஸ் கிரீமுடனே அலங்கரிப்பேன். காத்திருங்கள். எனக்கு தேவையான அன்சி கிடைச்சிச்சு. எனக்கு மாண்டி பிடிக்கும். அப்போ பார்த்துக்கோங்க. இதே ஒரு உண்மையான கலைத்துறை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நான் கேக்குகள் செய்யும் போது நான் ஒரு கலைஞராக உணர்கிறேன். புதிய உலகத்தை உருவாக்குவது போல இந்த அற்புதமான வண்ணமயமான வானவில்க்கு கிரீம் மேகங்கள் மற்றும் சந்தோஷமான கண்கள் இரண்டை காட்ட ஃபெல்ட் ஆகியிருக்கிறது. வாலா, வணிகத்தில் ஆப்பிள்கள். அற்புதம். எனக்கு தெரியும். மேலும் நான் என் இதய வடிவ கேக் செய்து அதை கிட்கேட்களால் அலங்கரிப்பேன். ஏனெனில் குழந்தைக்கு அவற்றை மிகவும் பிடிக்கும். அதை சுற்றிலும் வையுங்கள். ஆனால் அது போதவில்லை. என் இனிப்பு சாக்கடிக்காக இன்னும் நிறைய வெண்ணெய் வேண்டும். மல்டிசர்ஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ். பாட்டி, நீங்கள் நன்றாக பணியாற்றுகிறீர்கள். இதோ இது என் தலைவாரி. அது நல்லதையா தெரியவில்லை. கவலைப்படாதீர்கள், நான் இன்னும் முடிக்கவில்லை. ஒரு ஆடம்பரமான அலங்காரம் செய்ய எனக்கு பிலிம் மற்றும் இலகுவான பானம் உருண்டுகள் அதிக அளவில் தேவை. முதலில் நான் என் சூப்பர் பர்னர் மூலம் சாக்லேட்டை உருக விடுகிறேன். இப்போது நான் நீல நிற துளிகளை சேர்க்க போகிறேன். அவை எனது கேக்கில் மிகவும் அழகாக இருக்கும். அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? உங்களுக்கு எதிர்கால வெற்றியாளரை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். அட, என்னுடைய மனிதா, கூடுங்கள். அவர்கள் வெற்றியை பெற்று விட்டார்களா? சபையரின் கேக்கை முதலில் முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு இது பிடிக்கும். பாட்டியின் கேக் அதே ரீதியில சுவையானதா என்று தெரியவில்லை. அதை செய்து பார்ப்போம். எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். நன்றி பாட்டி, இது மிக குளிர்ச்சி. ஓஹோ, இந்த கேக்ல ஏதோ தவறு இருப்பது போல. இதன் சுவை எனக்கு பிடிக்கவில்லை. மற்றும் வெற்றியாளர் பாட்டி. ஆமா பெண்களே, நமக்கு ஒரு சவால். குறியெடுக்கவும். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பாஸ்தா செய்வீரா? அற்புதமான பணியாக இருக்கிறது. சஹி. செய்ய வேண்டியது எல்லாம் நூடுல்ஸ் வேக வைத்து விட்டால் போதும். நான் சூடான நீரில் பாஸ்தாவையும் வேக வைக்கும். இது என் அன்பு பாசமுள்ள குழந்தைக்கு. மிக இனிமையானது பாட்டி. உங்களை புயத்திக் கொள்ளட்டுமா? அதே சமயத்துல இந்த சாசேஜை ருசிக்கலாம். நன்றி. இதற்கான நேரம் 4. சாசேஜ்களை நம் நேரில் காய்ச்சி. அதுதான் விஷயம் அல்லவா? ஒரு சவாலில் வெற்றி பெற நீங்கள் குழந்தையை எதிர்பாராத முடிவுக்கு பரவசப்படுத்த வேண்டும். சாதாரண நூடுல்ஸ் இங்கு பாதிப்பை ஏற்படுத்தாததால் முட்டை, பால் மற்றும் மாவை வைத்து நான் எனது சொந்த நூடுல்ஸை செய்வேன். அது ஒரு குற்றச்சாட்டு. இப்போது ஒப்பந்தம் ஒன்றுக்கு ஒரு பாட்டிலே. நன்றி. யார் முதல்ல இருந்தார்கள்? நூல்களில் எல்லாம் பாருங்கள். இப்போது உங்களிடம் பார்வையாளர்கள், சமையல்காரர்கள் இருக்கிறார்கள். Well, sir.
ஆம், என் புதிய டூடல்கள் தயாராக உள்ளன என்பதோடு நன்றாக மணக்கின்றன. குளிர் பொரிய இனிப்பு சாறு மற்றும் பாடுங்கள். அவள் தாங்குகிறாள். முடிவு. ஆலு நீம்கள். சரியானது. நாங்கள் விசித்திரமாக இருக்கிறோம். ஸ்பகெட்டி. இது தயார். அந்த சாசேஜ்களை பாருங்கள். நீங்கள் திருப்தியற்ற நிலை. அவை ஆக்டோபஸ்களை போல இருக்கின்றன. எங்கே எங்கள் தீயணைப்பான்? இல்ல, என்ன? மிக அதிகமான பட்டாசு. கரடிகள் குறிச்செயல்களை விரும்புகின்றன. மாட்டுகளில் உடனடி நூடுல்ஸ் செய்து கொள்ளலாம். நான் அங்கே இப்போது இருக்கிறேன். போகலாம். அது மிகவும் நான் கண்டிப்பாக ஒரு சாமர்த்தியவான். இருக்கிறது. ஓ, அது என்ன? இந்த நூடுல்ஸ் ரொம்ப சுவையில்லாமல் இருக்கின்றன. வாவ், என்ன அழகு! என் வாயில் நீர் ஊறும். நாம் அது சுவைச்சது முடிக்கலாம். நன்றி சமையல்காரர். உங்களை வரவேற்கிறேன். இந்த வேடிக்கையான சாசேஜ்களை பாருங்கள். எனக்கு இவை மிகவும் பிடிக்கும். ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது உண்மையில் நல்லதாக உள்ளது. எனக்கு மகிழ்ச்சிதான் வெற்றியாளர். உங்களின் புதிய பணிப்புரை ஒரு மில்க் ஷேக். அதை உடனே சமையல் செய். நான் முயற்சி செய்கிறேன். இதுல நான் நிபுணன். முதலில் ஐஸ் கிரீமையும் பாலையும் பிளெண்டரில் கலக்க வேண்டும். பாருங்கள். என்ன? பாலை கொண்டு திறந்து அதை போட்டு நல்லா சேர்த்து அடிக்கணும். நீங்க குழம்பி போவதா? மறந்துட்டீங்க. எல்லாமே அதனால காய்ந்து என்ன? விட்டன. ஒரு யோசனை. என் தோள் பையில என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். என்ன? இங்கே எதுவும் இல்லையா? ஆமாம், என் சிறப்பு காக்டெயில் கருவி இங்கே இருக்கிறது. நான் என் விருப்பமான மெழுகு கோழியை சேர்க்க வேண்டும். மின்வெள்ளரி. இது மிகவும் ருசியாக இருக்கும் இல்லைமை சோடாவே. ஓப்ஸ், மன்னிக்கவும். அது ஒரு விபத்து. இப்போது எல்லாமே தயாராக உள்ளது. என் சகோதரி மகிழ்ச்சியாக இருப்பார். அது மிகவும் சத்தமான காக்டெயிலுக்காக ராஸ்பெர்ரிகளை எடுக்க வேண்டும். என்ன ஒரு வாசனை! இந்த பழம் எனது வாயில் போக வேண்டியது. வணக்கம், நான் நிகழ்ச்சி. நல்லா இருக்குது பாட்டி. குழந்தைக்கு பெயரிடுங்கள். I went to stand with creating for நீக்கப்பட்ட முறைப்படி செய்வது நல்லது. ஓஹோ, ஓ, தெளிக்கிறது. சிறப்பானது. இப்போது புதிய பாலை ஊற்றி மற்றும் அதை பேசிய நடைபிறப்பு செய்ய கலக்குகிறார்கள். ஓ மெர்சன், எவ்வளவு அழகு மற்றும் நிறம். மேல் கொஞ்சம் புதினா. மகிழ்ச்சி இல்லை. ரொம்ப சுலபமாக இருக்குது. நான் எதையாவது யோசிக்க வேண்டியிருக்குது. உதாரணமாக, யார் விளக்கை அணைத்தார்? உனக்கு இருளை பற்றி பயமா? என்ன? மன்னிக்கவும் சமையல்காரரே. அற்புதம். வேற லெவல் ஜோக். கிளாசிக்கோ. இப்போது உங்களுக்கு சரியான காக்டெயில் செய்முறையை அறிமுகப்படுத்துகிறேன். ஐஸ்கிரீம் பால், ஓரியோஸ் எல்லாம் சேர்த்து கலக்கவும். அதை இந்த அழகான சாக்லேட் முட்டையில் கிரீம் மற்றும் சொகுசு கண்டி சேர்த்து பரிமாறவும். வணக்கம்.
மிகச் சிறந்தது. இந்த பார்ட்டி வெவ்வேறாக தோன்றுகிறது. நான் எங்காவது அழுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ஓ, இது மிகவும் குளிர்ச்சியானது. அனைத்தும் உனக்காக. அழகி. இந்த காக்டெயில் எனக்கு எப்படியும் மின்னும் இருக்கு. வேணாம், நன்றி. என்ன கேடு வாவ் 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 இது ரொம்பவே கலிக்கிறதே. கருணைக்கு என்ன நடக்கிறது? அடடா, இது மிகவும் சுவையானது. முடிவு செய்யப்பட்டது. இதுதான் வெற்றியாளர். ஓ ஆம் நன்றி. அது நிறுத்தி விடுகிறது. பிரிட்னி என்ன விரும்புகிறாள் என கண்டுபிடிப்போம். நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். ஒரு அழகான சுவையான காக்டெயில் வேண்டும். பாட்டி, நான் இங்கே இருக்கிறேன். நான் இறுதியாக ஒரு பரங்கிக்காய் எடுக்க போகிறேன். எனக்கு ஏன் எதை செய்வது என்பதற்கான ஐடியா வருகிறது. என் பேரனுக்கான மிக ஆரோக்கியமான காக்டெயிலாக இருக்கும். அவள் அவசியம் வைட்டமின் விரும்புவாள். ஆகையால் நான் ஒரு காய்கறி காக்டெயிலும் பரங்கிக்காயும் செய்யவிருக்கிறேன். மிக்சர் எடுக்கும் நேரம். நானது அதனை கலந்து வருகிறேன். ஓ, இது வேலை செய்தது. ஆனால் கொஞ்சம் விசித்திரமாக உள்ளது. ஓ பிராண்டன், நன்றி. சரி, அங்கே பாருங்கள் உன் மூக்கு காண்டிகள். நன்றி குட்டி. நான் எங்கிருந்தேன்? நமக்கு சில ஸ்ட்ராஸ் வேண்டும். அதை பிரிட்டனிக்கு பரிமாறலாம். மெல்லிய மனம். பாட்டி, சரி, அடுத்ததுக்கு செய்வோம். நான் ஒரு அருமையான காக்டெயில் செய்வேன். அனைத்து பொருட்களையும் ஒரு கலக்கியில் சேர்த்து மார்மலேடு பீர்ஸ் பாண்டா. இது ருசியாக இருக்கு. நீங்க தயாரா? நாமெல்லாம் கலக்கணும். இல்லை இல்லை. பர்பேரி. வானவில் நிறங்கள் பார்க்கவும். அதை கண்ணாடி ஒன்றில் ஊற்றிக்கொள்க. மற்றும் சில பர்பேரிக்கான நேரம். ஓ, இது சரியாக வேலை செய்யவில்லை. நான் என் கைகளால் செய்யலாம். மலர் அலங்கரிக்க நான் சில ஸ்ட்ராபெரி சீரப்பையும் நட்ஸ் பச்சை கண்டியையும் பயன்படுத்துகிறேன். அவை மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கின்றன. நான் முடித்து விட்டேன். இப்போது சமையல் செய்ய என்னுடைய வரிசை. இந்த நிறமுற்றுள்ள குப்பையை எல்லாம் அகற்ற வேண்டும். எனது சொந்தமான பொருட்களை வைத்துக் கொள்கிறேன். நான் என் தனிப்பட்ட மார்க்க குடிநீர் தயாரிப்பேன். எனக்கு என் மருந்துகள் மட்டுமே தேவையாகும். இறுதியில் வேதியியல் எல்லாவற்றுக்கும் தீர்வாகும். சரியான குடிநீருக்கு எனக்கு ஆய் பொருட்கள் மட்டுமே தேவை. பிரிட்னி இது போன்ற எதையாவது முயற்சித்ததில்லை. எல்லாத்தையும் என்னோட ஓடில் ஊற்றுகிறேன். புதன்கிழமை. நீங்கள் ஒரு சிறந்த அறிவியலாளர். என்னை கவனச்சிதறலாக செயல்படுத்தாதே. குறைந்த நேரமே இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு கண்ணாடி நிரப்பிவிட்டேன். இரகசிய பொருளை தயாரிக்க வேண்டும். எல்லாவற்றையும் கலக்கி. ஓப்ஸ், அது ஒரு மோசமான யோசனை என்று தோன்றுகிறது. ஆனால் அது சரிதான். நான் இன்னும் உயிரோடே இருக்கிறேன். ரகசிய கூரை சேர்க்கிறாயா? அருமை. பிரிட்டனி, நீ எடுத்து பாரு. உதவுங்கள். கீழே விழும் காக்டெயில்கள் வைக்க வேண்டும். சூப்பர். நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, ஊகையும் இருக்கிறது. மன்னிக்கவும் அக்கா. ஒரே துஸ்வப்னம். புதன் அது மிகவும் அதிகம். என்ன? ஆயிடுச்சுவோம். பாட்டி, இது மிகவும் மோசமானது. இப்போது இதை பரிசோதிக்க வேண்டும். இது மிகவும் உவகை அளிக்கிறது போல தெரிகிறது. பெரியது மற்றும் வண்ணத்துடன் எனக்கு இது மிகவும் பிடிச்சு. இதுதான் வெற்றியாளர் என்று நிச்சயமாக சொல்ல முடியுமா? ஓ, நான் வென்றேன். நன்றி சிறிய சகோதரி. இந்த
முறையில் நான் சுவாரஸ்யமானதாக ஒன்றை நினைத்தேன். எனக்கு உருளைகள் வேண்டும். நீ அதை செய்வாயா? சரி, அவன் ஆகலாம். நான் நினைக்கிறேன் அனைவரும் தயார். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நான் முதலில் செய்வேன். பேசலாமா? ஸ்டேட் நோரி. இப்போது கொஞ்சம் அரிசி. நாங்கள் இதை நோரியில் வைத்து என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அதில் சில விளைவுகளை கூட சேர்க்கலாம். ஓ, அதில் என்ன இருக்கிறது? ஹோம், எனக்கு மீன் தேவைக்கு. இது பச்சையாக இருக்கிறது. மிகவும் கேவலமாக. அவகாடோவும் மாங்காயும் சேர்க்கலாமா? ஹா ஹா, பாருங்கள், இது மிகவும் சுவையாக இருக்கும். இது என் யுக்தி பாட்டி. இது வேலை செய்தது. நான் எல்லாவற்றையும் உருட்டுகிறேன். இது அழகாக நிஜமாக இல்லை. மேலும் இது அதிவேகமாக சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். அற்புதம். இப்போது எனக்கு சிறிது கிரீம் வேண்டும். கொஞ்சம் மஞ்சளா மற்றும் வெள்ளை. இது ருசிகரமாகவும் இனிக்கவும் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் முடிந்துவிட்டது. இது பயங்கரமாக இருக்கிறது. ரோல்களை சரியாக எப்படி சமைப்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். வியப்பில்லை, இதில் எதுவும் கடினமில்லை. நமக்கு அரிசி தேவை. அதை உருண்டைகளாக செய்யுங்கள். அடுத்தது, எதிர்காலத்திலிருந்து ஒரு காட்சி எனக்கு வந்துவிட்டது. நான் என் நினைவுபடி அதை செய்வேன். இங்கு சில மண்டைகள் நொறியில் செய்தவை. நம்ப முடியாது. அடுத்ததை காராய் கேவியரை போடுகிறது. அவன் சீஸ் சேர்க்கப்பட வேண்டியுள்ளது. நான் ஒரு அழகான சிலந்தி வலை வடிவத்தை வரைந்து காட்ட முடியுமா? கஷோதாரிணி, சிவப்பு மிளகாய். உதவுங்கள். வைத்தியம் சென்றுவோம். இதோ என் சிறிய பாத்திரம். அற்புதம். ரோல்கள் அங்கே வைத்து வாசபியை சேர்க்கிறேன். முடிந்தது. ஓ ஓ, என் தேவா, உங்கள் கிண்ணங்கள் மிக ருசியானவை. நான் என்ன செய்ய வேண்டும்? அதனை நான் விரைவாக செய்ய வேண்டும். முக்கியமானவை ஆரஞ்சு அரிசி, மீன், சில வெள்ளரிக்காய்கள் மற்றும் சில சீஸ். ஆம், அதுவே சரியானதாக தோன்றுகிறது. சரி, எல்லாவற்றையும் உருவாக்குகிறேன். என் சமையல் குறிப்பை கொஞ்சம் தாமதமாக காட்டுவேன். ஓ ஓ, அதுவும் நல்லாதான் தோணல. ஓ மனிதரே, சரி, தலை கவனமாக இரு. சரி, மேத்தத்தில் வருகிறேன். பார்க்கலாம். யார்கிட்ட பிங்கோ? ஆகவே நான் வயதான. என்னுடைய பணம் எங்க? நாம் ஒரு ரோல் செய்யலாம் மற்றும் நாங்கள் அவற்றை ஒரு வடிவமைப்போம். நாங்கள் அவற்றை அழைப்போம். அரிசி மலிவு. அது கோபி, நீயும் ரொம்ப அழகா இருக்கிறாய். தெற்கு சச் சிறிது எடுத்து வெண்ணீப்பின் மேல் வெளியாய் ஷாட்டை முடிக்கவும். நான் சேவையில் சேர ஆசைப்படவில்லை. அனைவருக்கும் பிடிச்சதா? பிரிட்னிக்கு பிடிச்சதே. நான் நம்புகிறேன். ஆஹா, எத்தனை ரோல்ஸ்! ஆஹா, இது முதல் முறை இது நான் கடினம். ஒரு பிங்க் ரோல் பார்க்கிறேன். நான் இதை முயற்சிக்க வேண்டும். அம்மா, எல்லாமே குலைந்து போயிற்று. இப்போ என் கைகள் அழுக்காகிவிட்டது. பாட்டி, அதுதான் நான் எதிர்பார்க்கவில்லை. இப்போ இதை புகட்டி பார்ப்போம். அசம்பாவிதம். இது மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. மேலும் மேலே இருக்கும் கிரீம் இனிப்பாக இருக்கிறது. இதை பிங்க் சாஸில் மூழ்க வைத்து சுவையை சரிபார்ப்போம். அதை விடுங்க, நீங்கள் நல்லா செய்கிறீர்கள். பற்கள் பற்றி என்ன? இது சாதம்தான். இது சலிப்பு. எனக்கு இது பிடிக்கவில்லை. எனக்கு இதை சற்று மாற்றி ருசிக்க விரும்புகிறேன். மீண்டும் அப்பா, அவன் நமக்கு வந்து கொண்டிருக்கிறான். நான் நம்ப முடியவில்லை. நான் அனைவரையும் மீண்டும் வென்றுவிட்டேன். இந்த முறை குழந்தை எந்த உணவை விரும்புகிறது என வியக்கிறேன். குக்கீஸ். படமும் அருமையாக இருக்கிறது நண்பா. நமது ஹீரோக்கள் அதை சமைக்க முடியுமா?
அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். அருமை, நான் அதை செய்ய முடியும். முதலில் நான் குக்கி மாவு செய்வேன். எனக்கு மாவு வேண்டும், மேலும் ஊற்றுகிறேன். BHADM, உங்களுக்கு இனி மாவு தேவையில்லை. ஒரு முட்டையை உடையுங்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீங்களா? ஆமாம், இப்போது பால் கொஞ்சம் சேர்க்க வேண்டும். இதை நிரப்புகிறேன். கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக் கொள்கிறேன். இனிமையாக இப்போது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். ஆஹா, மாவு மிகுந்த கடினமாகி வருகிறது. கடினமாக இருக்கிறது. ஒரு நிமிடம் காத்திருங்களேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவை. இப்போது மாவை உங்கள் கைகளால் பிசையுங்கள். அதை பாருங்கள், அது ஸ்லைமை போல இருக்கிறது. அதை ரோலிங் பின்னால் உருட்டுவோம். அது மிகவும் நன்றாகவாயிருக்கு. இப்போது குக்கிகளை வெட்டி வேறு வடிவங்களில் நடப்போம். எனக்கு சரசரப்புகள் உள்ளது. அருமையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அடுப்பில் போடுகிறேன். எனக்கு எனது குட்டீஸ் வேக வேண்டும். இத்தனை டிகிரியில் அமைக்க வேண்டும் என நினைக்கிறேன். எனக்கு தெரியவில்லை. அதிகப்படியானவை செய்ய வேண்டும். அருமை. உங்களுக்கோ? அது எனக்கு கவலை இல்லை. மிகவும் சுவையான குக்கீஸின் ரெசிபியை நான் தேடி இருக்கிறேன். அப்பா, அதுதானே எனக்கு வேண்டும். ஓ, எனக்கு காகாவோ தேவை. வெள்ளிக்கிழமை பகிர்வாயா? மீன் குழந்தையும் நான் எஞ்சியவற்றை சேர்க்கிறேன். சூப்பர், நன்றி. செலாம். ஓ, எல்லா கேக்காவும் எங்கே? புதன்கிழமை. சரி, நான் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறேன். அது கேக்காவை விட கெட்டதில்லை. என்னுடைய குக்கி மாவில் நான் சாக்லேட் சிறு துண்டுகளை உடைக்குகிறேன். இது நல்லதாக இருக்க வேண்டும். ஓ, நான் ஒரு நிமிஷம் காத்திருக்க முயன்றேன். சேர்த்துட்டீங்களா? ஓ, சரி. எல்லாவற்றையும் கலக்கிறேன். குக்கீகளை உருவாக்குகிறேன். ஓ, அதை கையோடு பிடிக்காதீர்கள். எல்லாவற்றையும் ஓவனில் வைக்க வேண்டும். நன்று. உன்னமாக இதை செய்வோம். வெப்பநிலையை அமைத்து ஆகிடும். காத்திருக்கிறேன். என்ன நடக்கிறது? அது என்ன? என் குக்கீஸ் இவ முற்றிலும் கருப்பு. இதுவா? இது உன் குக்கீஸ். ஆனால் இவ ஏன் இவ்வளவு கருப்பு? இது ஒரு கஷ்டம். என் குக்கீஸ் கருகிய ரொட்டை. தயவு செய்து, நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கவில்லை. ஓ, நீ செம்ம ஒரு புத்திசாலி. பிரச்சனை தீர்க்கப்பட்டது. நாங்கள் நியூடில் குக்கீஸ்களை வைத்தோம். கொஞ்சம் Hi. பால். முடிஞ்சது. நான் உலகின் மிக சுவையான குக்கியை செய்வேன். சிறிது சாக்லேட்டை உருக்க வேண்டும். குக்கீகளை ஒரு கம்பியில் கொட்டி உருகிய சாக்லேட்டில் மூழ்க வைக்கின்றேன். சுவையாகவும் அழகாகவும் இருங்கள். அதற்கு வண்ண நிற ஸ்பிரிங்கிள்கள் சீலிக்கப்படுகின்றன. எதுவும் சுவையாக இருக்கும். அருமை. என் குக்கீகள் தயார். ஆனா cookies பார்க்கல. சற்றே end of our room. Hyperas and correlate train toward icon. இது இனிக்கும் சாக்லேட் ஸ்பான்ஸ் கேக் ஆக இருக்கும். உங்கள் பார்வைக்கு நன்றி. வாட்டர் கார்ட்ஸ் கிரீம் வருக. அற்புதம். மர்மலைட் புழுக்களின் ஒரு அடுக்கு, மறு அடுக்கு சுவையூட்டப்பட்ட கிரீம் மற்றும் கொஞ்சம் சாக்லேட் சரபு. It's our favorite winterant. Davon Silla Audio Steve. Sang Alzarazalm for the Verstrom. Puranatil or RIP எழுதுங்கள். இப்போ சேவாய் குறைவன்ஷன் உரைக்கணும். சில இனிப்பு எலும்புகள் மற்றும் இன்னல் அகற்றுவதற்கான கரண்டிகள். ஜாஃபர் ஜிம், ஃப்ரிட்ஜ்னி, நீங்க முயற்சிக்கலாம். அது ஏற்படாது. அவர் கொன்றார். எல்லாவற்றும் எவ்வளவு சுவையாக இருக்கின்றது. இது என்ன? பிஸ்கட் போல தெரியவில்லை. மேலும் ஒரு மாட்டு நல் இருக்கிறது. இது கல்லறையை போல தெரிகிறது. அது என்ன? சுவையானது. இங்கே என்ன இருக்கிறது?
இந்த பட்டாம்பூச்சிகள் மிகவும் அழகாக உள்ளன. நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். அருகமாக இருக்கிறது. குக்கீகள் இவை ஆகி போய் கிடக்கின்றன. அவர்கள் அதை சாக்லேட்டின் கீழே சாப்பிட்டனர். அது நீ இல்லை. இது ஒரு கேலியா? பாலை குடித்து கழுவுங்கள். ஓ, குக்கீஸ் என்னால் வரையப்பட்டதைப் போலவே உள்ளது. ஆனால் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? புட்வார் ஏன் வெற்றி பெற்றுள்ளது? கேள்வி கணப்படமானது. சரி, நாங்கள் எதை பார்னியோட சமைக்க போகிறோம்? அருமை. நான் எங்கே ஆரம்பிப்பது? எனக்கு ஒரு கேக் வேண்டும், உள்ளே திரவம் நிரப்பத்துடன். எனக்கு ஒரு மகத்தான யோசனை வந்துவிட்டது. கேக் செய்ய தொடங்குகிறேன். கேக்கிற்கு மேல் கிரீமினை பிழிகிறேன். ஒரு ஸ்பாட்சுலாவால் பரப்புகிறேன். நாக்கினால் மலரச் செய்வது மிகவும் சுலபமாக இருக்கும். இனி நடுவில் ஒரு சிறிய துளையை சேர்க்க போகிறோம். அரே, இதோ சில கமீஸ். நான் அவற்றை உருக வைக்கிறேன். இது அற்புதம். இப்போது அதை அந்த துளையில் ஊற்றுவோம். அதை மூடுகிறேன். முடிந்தது. நான் அதிசயமானவன். இப்போது நமக்கு சிறு நுணாணிகள் வேண்டும். பாருங்கள், இது எனது பாதங்களைப் போலவே இருக்கிறது. மேலும் பாதங்களுக்கு மேல். அப்படியா? அரியையாக இருக்கிறது. ஆனால் நான் ஒரு அதிசயமான கேக் சமைக்க நேரமானது. சரி சரி சரி, நடுவில் ஒரு துளை செய்வோம். சரியாக உள்ளது. நமக்கு சாக்லேட் பேஸ்ட் தேவை. அதன் நிறம் எனக்கு தண்ணீர் நினைவூட்டுகிறது. சில கம்மிகளும் அவை சின்னத்தின் சிறு சுறாக்கள் போல். அது அங்கே நீந்துவதைப் போல. அது ருசியானது. அடுத்தது இந்த இடத்துல இன்னும் காண்டி இருக்கிறது. கேக்கின் ஜூபியனை M&M's வைத்து விடலாமா? ஒரு கலை ஷெஃப் அமைப்பு. ஓ, பார்னி, விளையாட ஆசையா? சரி, வந்து குடிக்க. ஓ, இந்த கேக் நாசமா இருக்கும் போது என்னிடம் பந்து இருக்கிறது. நான் நல்ல பையன். இது ரொம்ப அழகா இருக்கு. என்னிடம் எஞ்சி இருப்பது பபுல்கம் மட்டுமே. இது மூலம் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்கலாம். முழு கேக்கை செவுல் பாட்டிலால் சுற்றி பொதிவோம். எல்லா பாதிப்பையும் மறைக்க முயற்சிப்போம். சரி, இது மிகவும் நல்லது. இப்போது துவைத்த ஹபா பபாவை மையத்தில் ஊற்றுகிறேன். அது எளிதாக இல்லை. அது அழகாக இயங்கியது. ஹூரே! வாவ்! நான் இந்த கேக்குகளை முயற்சிக்க ஆவலாக இருக்கிறேன். முதல் பிங்க் கேக்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு கடி எடுக்கிறேன். வாவ்! என் வரைபடத்தில் போலவே அந்த புட்புடங்களை பாருங்கள். அடுத்து நீல கேக். வாவ்! எவ்வளவு சாக்லேட் அடிப்படை. அந்த சுறாக்களை பாருங்க. வாவ்! எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போது பார்னியின் கேக் சுவைத்து பார்க்கலாம். நன்றி. அவன் நல்ல வேலை செய்தான். அது உள்ளே ஏதோ சுவையாக இருக்கிறது. அதுதான் வெற்றியாளர். வாவ்! எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி எனது கூறுகின்றோம். கேக் வெற்றி பெற்றது. நான் சிறந்த சமையல்காரன். இப்போது என்ன வேண்டும்? எனக்கு பாப்கார்ன் வேண்டும். அது நல்ல யோசனை. சிறப்பு. டேனிக்காக சிறந்த பாப்கார்ன் செய்வேன். சோளம் தானே. கார்ன் தானியங்களை பானிலில் வாரி. ஓ,
நமக்கு ஏதாவது ருசிகரமான ஒன்றை சேர்க்க வேண்டும். என் செல்லமான நாய் உணவு. வூஃப் வூஃப், இது மிக சிறந்தது. எனக்கு டேனியை பொறாமையாக இருக்கிறது. பார்னி, ஓ, இப்போது பாப்கார்னை ஒரு கிண்ணத்தில் ஊற்று. ஸ்டிக்கரை டேனியின் என மாற்றுவோம். அடி என்ன செம்ம இனிமை. நீங்க பெரிய அழகான பார்னி, நான் அப்பாவுக்கும் பாப்கார்ன் செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஒரு பிரம்மாண்டமான யோசனை வந்திருக்கின்றது. நான் மார்ஷ்மெல்லோக்களை பயன்படுத்த போகிறேன். இது ருசியாக இருக்கும். மார்ஷ்மெல்லோக்கள் உருக ஆரம்பிக்கும் வரை மற்றும் சோளக்கனிகளின் வெடிப்பு வரை காத்திருக்கிறேன். அருமையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்யலாம். நான் நிறமிக்க பந்துகள் செய்வேன். சிற்றேரி சர்ப்பத்தை எல்லாம் மீது ஊற்றுகிறேன். சில வண்ணமயமான துகள். என் உணவு தயாராக உள்ளது. என்ன, உண்மையிலேயே? ஆஹா, அவர்கள் மிக சிறப்பாக செய்தார்கள். சரி, பாதிலே சொல்ல முடியாதவரின் மகன். எனக்கு தெரியும். என் வழக்கத்தை நான் பொற்கடலை எப்படி செய்வது? மேலையாக செய்வேன். நான் பொற்கடலையின் இயந்திரத்தில் இன்னும் அதிகமான சோளம் விதைகளை வைப்பேன். இதோ அதற்கு வேகமாக வேலை செய்ய டைனமைட். வேண்டி மேலே பாருங்கள். ஏதோ ஒன்று உங்களை நோக்கி பறக்கிறது. வேண்டி வேண்டி எழுந்திர. ஓ சரி, எனது பாப்கார்ன் தயார். நான் எங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும்? பதட்டி கொழுக்கட்டிகள் நிறைய. இது முழு மலை போல இருக்கிறது, ஆனால் சுவை சாதாரணமாக இருக்கிறது. ஓ, அது என்ன விசித்திரமாக தெரிகிறது. இது நாய்களுக்கான உணவின் மாதிரி சுவையதாக இருக்கிறது. சரி, சமையல்காரரின் பாப்கார்ன் நேரம் வந்துவிட்டது. இது போல் எதையும் நான் பார்த்ததில்லை. இதை இழுக்கும் போது செம்மையாயிருக்கிறது. நிச்சயமாக வெற்றி பெற்றவர். இந்த வெற்றி மகிழ்ச்சியா இருந்து நினைச்சி. என்ன சாப்பிட வேண்டும் இப்போது? ஓ, எனக்கு ஒரு பர்கர் சமைக்கவும் தயவு செய்து. என்ன, ஒரு பர்கர்? யோசனை சிறப்பாக உள்ளது. இந்த மாம்சத்தை தயார் செய்ய தொடங்குவோம். இது கட்லெட் செய்ததற்கானது. நான் சிறிய 8 உபயோகிக்கிறேன். இதோ 8. அதை வெஜக்கு அடுப்பில் தாளிக்கலாம். சீஸ் சேர்க்கிறேன். என் ரகசிய சேர்விதோவை நாய் உணவு. இது மிகவும் நன்றாக இருக்கிறது. சரி, இதோ எனது ஐஸ்பர்க். உண்மையிலே உன்னுடையது எனதிலும் பெரியது. இதை பார்க்க திரும்ப முடியாது. இப்போ ஏதாவது யோசிக்கிறேன். எனக்கு சில சாக்லேட் ஐஸ்கிரீம் தேவை வேண்டும். நம்ம அதை பிளெண்டர்ல வைப்போம். அது போதுமானது நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பால் ஊற்றுறேன். அதுக்கு மேலே சில சாக்லேட் சிரப். மேலே இது என்ன இப்போது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். அல்லது சாக்லேட் மில்க் ஷேக் கண்ணாடியில் வரைந்து நோன் டியூப் வைப்பது. உங்களைப் போல. ஓ ஷெப், இது அதிசயமாக இருக்கிறது. சரி, என்னுடைய யோசனையும் மிகச் சிறந்ததே. நான் ஒரு டானட்டியின் இருந்து இனிப்பான பஃப்கரை உருவாக்குவேன். அப்படி செய்ய முடியாது. அந்த பைனாப்பிள்களை திறக்க. ஓ, பார்னி எனக்கு உதவ முடியும். அவனின் நகம் மிகவும் கூர்மையானவை. அருமை. நாம் அன்னை சிற்றிலி வளையம், சில கமீஸ் மற்றும் நிறைய அடுக்குகள் பயன்படுத்துவோம். மேலே ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் மேலும் ஒரு சின்ன எலுமிச்சை. ஆஹா, நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். அற்புதமான ரொட்டி செய்தீர்கள். நான் மிக பெரியதை தொடங்குவேன். மீண்டும் நாய்க்கு உணவா? மனிதரே, அனுமதிக்கவும்.
அது என்ன? இங்கே ஒரு மில்க் ஷேக் இருக்கிறது, மேல் ஒரு பர்கர் இருக்கிறது, காக்டெயில் ருசியாக இருக்கிறது. ஹாம்பனியும் அருமையாக இருக்கிறது. மிகவும் வியப்பூட்டும் டோனட் ஹாம்பனியை சுவைக்க நேரம். சூப்பர். இது ஒரு இனிப்பு பர்கர் உண்மையாகவே ருசியானது. நிச்சயமாக இந்த பர்கருக்கு ஒரு வெற்றி கொடுக்கிறேன். ஆமாம், ஓ, வெற்றி எனதுதான். கஷ்டம் செய்து விளக்கு மாதிரி நடிக்க போறேன். நான் உங்களை பார்க்கிறேன். ஓ, மைக் ரொம்ப நகைச்சுவையானவனே. என்ன நடக்கிறது? என் கையில ஒரு யோசனை இருக்கிறது. நான் கம்பளிக்குள் மறைந்திடுறேன். என்ன பிரச்சனை? மன்னிக்க நிக்கோல். நீ என்ன பண்ற? ஓ, அழகான குதூகலங்கள். நான் சாகிட்டேன். நான் கண்டிப்பாக வீட்டு தாத்தா மைக் போல நினைப்பில் அவன் சென்று விட்டான். தெரிகிறேன். நான் ஒரு பாட்டியாக நடிக்கிறேன். ஓ அத பார், அதுவே வேடிக்கை. அதேதான் நான் உனக்கு சொல்ல வேண்டும் மகனே. அதுவும் மைக், மைக், ஹலோ, ஆப்ஸ், இங்கிருந்து வெளியேறு. கோகோ, ப்ளீஸ் மீ. ஏற்கனவே நான் பாட்டியாக மாறப் போகிறேன். சில விவரங்கள். ஓஹோ. மைக், இப்போது பாட்டி யார்? அற்புதம். ஆமாம், எனக்கு தெரியும். நான் அற்புதமாக இருக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு அருமையான யோசனை. நான் மெல்லென்று சோஃபா பின்னால் மறைந்து விடுவேன். ஓ, இது மிகவும் கடினமாக இருந்தது. வேறு ஏதேனும் இடம்? பெரிய செடிகள். நான் என்னை பெரிய செடியாக மாற்றினால் பாட்டி என்னை பார்த்து விடுவாரோ என எண்ணுகிறேன். இதோ சில இலைகள். கிறிஸ்துமஸ். யாரும் என்னை இப்போது பார்க்க முடியாது. நிகோல், நான் அவளை கிள்ளி சிரிக்க வைப்பேன். ஹே, விட்டு வா மேக். என்னை பற்றிய விஷயத்தை வெளிப்படுத்தாதீங்க. சரி, நான் மறைப்பானின் பின்னால் மறைவேன். நீங்க எங்க தப்பிச் சென்றீங்க? பார்க்கலாம். சோஃபாவின் கீழே யாரும் இல்ல. என்ன? அது என்னவோ இது விசித்திரமாக இருக்கிறது. அது உங்களுக்கு ஓ, இலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த செடியை நீரேற்ற வேண்டும். நீ என்ன செய்கிறாய்? ஆட்சா, அழகே, உன்னை கண்டுபிடித்தேன். பாட்டியை எப்படி பயமுறுத்துறது தெரியும் அல்லவா? மற்றவர்கள் எங்கே? இந்த திரை சந்தேகமாக நகர்கிறது மற்றும் ஸ்னிக்கர்ஸ் வெளிப்படுகின்றன. எனக்கு தெரியல. பிடித்தேன் நண்பா. எனக்கு தெரியும். எனக்கு தெரியல. நான் ஒண்ணு பாக்குறேன். வாருங்கள், சோஃபாவில உட்காருங்கள். பிரச்சனைக்காரர்களே. ஓ, என் கடவுளே. ஓ, நான் அழகாகவும் இளமையாகவும் மாறி இருக்கிறேன். ஓ, அற்புதம். யார் நடனத்தை பிடிக்கிறது? எனக்கு நடனம் பிடிக்கும். நான் சிக்கிக்கொள்வேன்னு நினைத்தேன். பாட்டி செயின் விளக்கில் இருக்கிறார். அப்படியானால் நாம் காப்பாற்றப்பட்டோம். நாம் ஓடி வேறு அறையில் மறைவோம். ஓ, கடவுளே, என் தலை. பேரெடுத்து ஒரே நிமிடம். நான் உன்னை கண்டுபிடிப்பேன். ஏதாவது வந்து கொண்டிருக்கிறது. நான் எங்கு ஒளிந்தேன்? அப்பா, என் தலை. எனக்கு தெரியாது. அங்கே நிறைய ஆடைகளுடன் ஒரு அலமாரி உள்ளது. ஒரு ஆடை தூக்கியை போல நடிக்கவும்.
பேபி பிட்ச் வீடு. ஆமா, நீங்களும் என்னை காணலாம். ஒரு நிமிஷம். ஒரு பெரிய நாற்காலி. குண்டியை உடைத்து ஒரு நிமிடம் காத்திருங்கள். அவர்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். இங்கே சரி, நான் விஜய் ஃபிரேக்கார நோக்கிறோம். இங்கே ஒரு வெள்ளங்குழாய். பாட்டி என்னை கவனிப்பார். முடிசையில் உள்ள இருக்கலாமா? இல்லை, நான் அறிந்திருக்கிறேன். ஜாம்போக்கு உள்ளே செல்வோம். அது ஒரு பெருசா யோசனை. வணக்கம். நீங்களால் என்னை இப்போது பார்க்க முடியாது. பாட்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் அறிவேன். படுக்கையின் கீழே. சரி சரி சரி. யார் அலமாரிக்குள்ளே மறைந்துள்ளார்கள்? ஓ, அவர்கள் பாட்டியை பயிற்சி செய்ய முடிவு செய்தனர். உங்களுக்கு தப்பிவிட முடியாது. என்ன நடக்கிறது? அடுத்ததுக்கு போகலாம். சரி சரி. அவள் மிகவும் வணக்கம். அது என்ன? நீ ஒண்ணு பாத்தியா? எனக்கு அது கேட்கவில்லை. நான் ஏ பாட்டி, உங்களுக்கு எதுக்கெல்லாம் பயமா இருக்குது? இங்கன்னா ஓ, நான் அதை பார்த்தேன். அஃப்தூர் ஒலி. நீ என்றும் மறைவா இருக்க முடியாது. என்னை எப்படியும் கண்டுபிடித்து உன்னை கருப்பேன். ஓ, அத பாருங்க, எவ்வளவு சுவையானவை. ஓ, நாம அவற்றை சாப்பிட முடியாது. அச்சச்சோ, எனக்கு தெரியும். மேசையிலே ஒரு தொலை போடுறேன். என் தலை அங்கே ஒளி வச்சிக்கிறேன். ஒரு நிமிஷம். பீக்கப்பூ பெண்களே, மீண்டும் போட்டுக்கோங்க. எனக்கு தெரியாது. விரைவாக, அவள் ஏற்கனவே வருகிறாள். அது அபாரமாக உள்ளது. அமைதி. போ, மறைவு பெற. சரி, நான் எங்கு மறைந்து கொள்கின்றேன்? என்ன? டெய்சிக்கு வணக்கம். அம்மோ, பழனாவில் எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. நான் வணக்கம். பாருங்கள் பாருங்கள். நாம் வேற இடத்துல இருக்கிறோம். சரி, நான் அடுப்புக்குள்ள மறைவதா? நான் அங்கே உட்பேர்த்த முடியாது. ஓ, ஒரு நிமிடம். இந்த இடம் காலியாக உள்ளது. சரியாக இருக்கும். நன்றாக நன்றாக நன்றாக. நேரம். நீங்கள் இதை ஏன் ஒளித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சரி சரி சரி. இப்போதெல்லாம் உள்ளன. உதாரணமாக, அவன் தயாராக நான் இருக்கிறான். உன்னை பிடித்து விட்டேன். வேடிக்கையாக இருக்கிறது. வெளியே போ. ஓ சரி. அதற்கு பின் எனக்கு ஒரு சுவை வேண்டும். அது என்ன? என்ன என்ன? அதை தானாக இல்லை. அது கற்பனைதான். இருந்து விலகி வணக்கம். வெளியே போங்கள் இளம்பெண். நீங்கள் பனிக்கட்டியாக மாறுவதற்கு முன்பு. எனக்கு தெரியவில்லை. ஆஹா, அது இல்லை. ஏற்றுக்காரியின் பழநொடிகளால் இது எனக்கு தலைமாறப்பட்டிருக்கிறது. விலகிக்கொள். சிறிய இடம். அது நான் இல்ல. பாட்டியுடன் அப்படி விளையாட எப்படி முடியும்? அது நல்லது இல்ல. மீண்டும் அதே வேலையில். இல்லை, மீண்டும் இல்லை. உனக்கு காட்டுவேன். அவங்கிட்ட போராடி. இந்த குப்பை துர்நாற்றமாக இருக்கிறது. பாவம். ஒரு நிமிடம். கேரேஜில் பல்பிருந்து துண்டிக்க வேண்டும். நீ அடிக்க. ஓ, ஹாய். உங்களுக்கு ஏதாவது காயம்? எங்களை கேக்குறீங்களா? ஹலோ, நன்றி கடவுளே. வேகமாக முயலுங்கள்.
நான் குப்பை தொட்டியை போன்றே நிறமாக இருக்கிறேன், அதனால பாட்டி என்னை கவனிப்பதில்லை. நான் ஆத்திரமாயிருக்கிறேன். என் கடவுளே, சரி, யார்தான் விளக்கை அணைத்தது? விளக்கு இங்கே இருக்கிறது. மன்னிக்கவும். ஹே, அதை முதலில் நான் பார்த்தேன். இல்லை, அது அங்கே மறைய போகிறது. நீ தோற்று விட்டாய். என்ன செய்கிறாய்? இது வலிக்கப் போகிறது. ஓ, சிந்தனை நன்றாக இருக்கிறது. நான் குழாய் உள்ளே மறைந்து கொள்கிறேன். இப்பயா நான் மரியாதையாக சுவர் எதிரே நிற்க போகிறேன். யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். பரவாயில்லை. என்ன எங்கே இருக்கிறீர்கள்? சரி, அமைதியாக இரு. பாட்டி இங்குள்ளாள். சரி சரி, நான் சத்தம் இல்லாமல் இருக்கிறேன். அணிகலன்கள் பையில பார்த்து பாரு. என்ன சிறுக்கா இருக்கு. இது ஒரு பயங்கர கனவு மாதிரி. ஆனா நேரம் இல்ல. ஆமாவின் நடையின் ஒலி கேக்குது. அவங்களுக்கு என்ன ஒலி கேட்க கூடாது என்பதுதான் முக்கியம். சிறப்பு. வெளியே போ. எனக்கு என்னிடம் தெரியாமல் ஏதோ ஒன்று வழுக்கி விட்டது. ஒரு வாழைப்பழத்தூள். யார் எல்லா குப்பைகளையும் சிதறவிட்ட விதம் என்ன? இறைவா, ஹலோ ஹலோ. ஓ ஐயா, உங்களுக்கு உதவுவது வேண்டும். ஹே நண்பர்களே, ஓ ஒரு நிமிடம். நீங்கள் அற்புதமாக இருக்கிறீர்கள். ஆமாம், சரி. இந்த பழைய குப்பையை எடுத்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து. ஆமா, நிறுத்து. இளைஞரே, இங்கே வாருங்கள். ஜேன், இனி பாட்டியிடமிருந்து ஓடி போகாதீர்கள். என்ன பண்ற? நீ தோபா என் பாட்டியை மிரட்ட முடியாது. பாட்டி ஏன் காத்து- ஹம்பீர் மயங்கி விட்டார். வணக்கம் பாட்டி. சண்டா. அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். புட்டை அடிச்சு. ஹலோ, வெளியே போ. மிகவும் நன்றாக உள்ளது. நீ என்ன செய்கிறாய் என்று நிதானமாக சொல்லு. பாட்டி, எங்களை மன்னிச்சு விடுங்க. எங்க தான் தப்பு. நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். என்ன நாம் போகிறோம். இது புதிய சவாலா? இங்கே உள்ள அனைத்து இனிப்புகளையும் பாருங்கள். இவை எதற்காக? எங்களுக்கு தெரியாது. 1 2 3 1. சரி, இது முதல் பணி. சரி, இப்போ எனக்கு புரியுது இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஆம், சாக்லேட் தான் நமக்கு தேவை. முதலில் ஒரு கத்தியை எடுத்து சாக்லேட்டை துண்டுகளாக வெட்டுவோம். அப்படியே ஓசோ லெப்தோத்தரோ தோசோ காலிட்டரோ. சரி, சாய்ப்பதை ஊறுக்கணும். நறுக்கிய சாக்லேட்டை ஒரு பாத்திரத்துல ஊற்றி அதை சூடாக்குவோம். அது எரியாமல் இருக்க மென்மையாக செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கும்போது செயல்முறை மிகவும் வேகமாக நடக்கிறது. அதுவே அதை கலக்கி அச்சுகளை எடுத்துக்கொள்வோம். இந்த சிலிகான் அச்சுகள் சரியாக இருக்கும். எங்களை தடவ சாக்லேட்டை எடுத்து அச்சுகளில் ஊற்றுங்கள். அதிகமாக ஊற்ற தேவையில்லை. இப்போது சாக்லேட் அச்சுகளில் சமமாக பரவுவதற்கு நன்கு குலுக்கி மீதமுள்ளதை வெளியே ஊற்றுங்கள். அது இனி தேவையில்லை. இதுதான் நாங்கள் தயாரிக்கிறோம். ஓ வாங்க, நானும் அதை செய்ய முடியும். அதை விட சிறப்பாக எனக்கும் சாக்லேட் தேவைப்படும். இது ரொம்ப சுவையா இருக்கு. ஆனா நாங்க மேலும் 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 பயன்படுத்துவோம். அது போதுமானது. இப்போ நாம் இதையெல்லாம் ஊறுக்க வேண்டும். அது நிறைய சுவையான தரவ சாக்லேட் உருவாக்கும். ஓ ஆம், இப்போது
நாம காத்திருக்கும் போது கொஞ்சம் விளையாடலாம். எனக்கு கூடைப்பந்து மிகவும் பிடிக்கும். அப்பா, ஓஹோ, அது என்ன? ஓ இல்ல, ஏன் பந்து அது கெட்டு போயிடுச்சு. அது எனது மிகவும் பிடித்த கத்தி. ஓ மன்னிக்கவும் ட்ரேசி, தயவு செய்து சோகமாக இருக்காதே. இதோ எனக்கு சில கத்தரிகள் இருக்கின்றன. சரிதான் பாட்டி, இப்போது இந்த பந்தை வெட்ட முடியும். அதன் பிறகு சாக்லேட் பாஸ்கெட் பால் செய்ய ஒரு ஆட்சி எடுப்பேன். இதை இங்கே வைக்கிறேன். இப்போ ஞாத்து சாக்லேட்டையும் உள்ள ஊற்றுவோம். இப்ப அதை சமமாக பரப்ப வேண்டும். மிகுதியை வெட்டி எடு. ஓ ஆம், கொஞ்சம் உலர விடு. இது தயாராகிவிட்டது. அந்த கூடைப்பந்து மையத்தை பாருங்க. இப்போ இந்த கிண்ணத்தை பல வகையான இனிப்புகளால் நிரப்பலாம். M&M's போன்றவை. ஓ ஆம், அவை மிகவும் நிறைந்துள்ளன. இப்போது இரண்டாவது பாதியால் மூடுங்கள் மற்றும் நமக்கு ஒரு பெரிய சாக்லேட் பந்து உள்ளது. அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். சரி, நீ ஒரு சிறந்த பேரன் செல்லமே. சரி, இது என் முறை. ஒரு குச்சி, ஒரு ஆப்பிள் மற்றும் ஒரு கப் சாக்லேட்டை எடுத்துக்கொள்வோம். நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓ அது சரி, நாம் ஒரு ஆப்பிளை சாக்லேட்டில் செய்து அதை அலங்கரிக்க சில ஸ்பிரிங்கிள்களை பயன்படுத்த போகிறோம். சிறப்பு. இப்போது அதை சில மார்ஷ்மெல்லோக்களில் மற்றும் பிற நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸில் உருட்டுவோம். இதோ ஆரோக்கியமானதும் சுவையானதும். ஓ அலங்காரத்திற்காக மார்மலேட் புழுக்களை மறக்காதீர்கள். மற்றும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ மிகவும் அருமையாக மணக்கிறது. செல்லமே, நீ இதை முயற்சி செய்ய வேண்டும். சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் எப்படி ஸ்டோர் அலங்கரிக்க வேண்டும் என்பதை நான் கற்பிக்க போகிறேன். ஆனால் நமக்கு கொஞ்சம் தயாராக வேண்டும். அருமை. பிஸ்தா சுவை கொண்ட பாஸ்தாவுடன் தொடங்குவோம் மற்றும் அதை நறுக்குவோம். பாஸ்தாவை இங்கே சேர்த்து மிகவும் நன்றாக கலக்கவும். இப்பொழுது அப்ரிகாட் சுவை கொண்டதை சேர்க்கிறோம். அதே போல செய்யவும். திராட்சை, வாழைப்பழம். இந்த அழகான டெசர்ட்ல எங்கள் சாக்லேட் மோல்ஸ்ல நிரப்புவோம். இப்ப மேலே மேலும் சாக்லேட் போட்டு கெட்டியா காத்திருக்கலாம். முடிஞ்சு விட்டது. எனக்கு ரொம்ப சுவையான உள்ளடக்கத்தோட அழகான சாக்லேட் கார்கள் கிடைச்சு விட்டன. நம்மளோட முடிச்சிட்டோம். வாவ், இங்கே எவ்வளவு சாக்லேட் இனிப்புகள் இருக்கின்றன. இந்த கார்கள் பாருங்கள். நான் ஒரு போட்டியில் ஈடுபட போகிறேன். யார் முதலில் என் வாய்க்கு வரும்? வாவ், அது என்ன? அட, இதுக்கு உள்ளே ஒரு நிரப்பு இருக்கிறது. நான் முயற்சிக்கிறேன். ஸ்ட்ராபெரி. வாவ், ஆப்ரிகாட் எனக்கு பிடிக்கும். இது அழகாக இருந்தது. இப்போது இந்த பாஸ்கெட் பாலை நசுக்கட்டும். வாவ், இந்த சாக்லேட் பாஸ்கெட் பாலில் எவ்வளவு மிட்டாய்கள் இருக்கின்றன. வாவ், நான் இதை முழு நாளும் சாப்பிட முடியும். எனக்கு M&M's மிகவும் பிடிக்கும். அத பாருங்கள், உச்சியில் சாக்லேட் பூசப்பட்ட ஆப்பிள்கள். ருசியாக இருக்கிறது. மேலே மாம்பழ ஜெல்லி கூட. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெற்றியாளர் செஃப். யாராவது சந்தேகித்தார்களா? நான் ஒரு நிபுணர். சென்ட்பா, எனக்கு ஒரு கேக் பண்ணுங்க. ஆமாம், இறுதியாக நான் உண்மையில் ஒரு கேக் செய்ய விரும்பினேன். ஹனி, நீ என்ன செய்கிறாய்? அடடா, கிரீமை எல்லா இடத்திலும் தூக்கி எறியாதீர்கள். மிகவும் தொழில்முறை அல்லாதது. எனினும் என் கேக் ஏற்கனவே கிரீமால் மூடப்பட்டுள்ளது. எனவே உதவிக்கு நன்றி. இப்போது நாங்கள் கேக்கை வெவ்வேறு நிற கிரீம்களுடன் சேர்த்து ஸ்பாஞ்ச் கேக்குகள் முழுவதும் கிரீமை பூசுகிறோம். அதை சமமாக செய்ய மறக்காதீர்கள். வாழைப்பழம் ஒன்று, பட்டன் மற்றொன்று, அதுவே விஸ்பெரண்ட். அத பச்சை மாஸ்டி கொண்டு மூடணும். இவைமென்சிற்கு அடுத்ததாக ஸ்டியரஸ் புயின்ஸ்டோர் இளஞ்சிவப்பு கோடுகளை அதை அலங்கரிக்க போறோம்.
அதற்கு பிறகு மேலே மூடுவதற்கு மேலும் சில இளஞ்சிவப்பு மாஸ்டிக் தேவைப்படும். ஆமா, அது மிகவும் பழமையானது. உங்கள் பேரன் என்ன விரும்புகிறான் என்று பார்த்தீர்களா? அது வேண்டாம் பாட்டி, எனக்கு கேக் வேண்டும். பை இல்ல. ஓ ஓ சரி, நான் அதை பல அடுக்குகளாக செய்வேன். பாருங்கள், 2வது அடுக்கு, 3வது ஒன்று. இதோ இப்போது மேலே கிரீம் போடுகிறேன். எனக்கு நினைக்கிறேன் இது போதும். சரி, இன்னும் கிரீம். மற்றும் இது உண்மையில் ஒரு பை என்பதை மறைக்க எல்லாவற்றையும் பூசுங்கள். இப்போது சில பூக்களை சேர்க்கவும். இது அழகாக இருக்கும். மற்றும் இங்கே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான சிரிப்பு உள்ளது. ஆம் பாட்டி, நானும் ஒரு கேக் செய்தேன். பாருங்கள். ஓ, அது அழகா இருக்குது. நீ ஒரு புத்திசாலி பெண், பேர குழந்தை. வாவ், அது அற்புதமாக இருக்குது. ஓ, இது உண்மையான கேக். பாருங்க. ஓ, ஆம், அது ரொம்ப உயரமாவும் பெரியதாகவும் இருக்குது. ஆமா, அது போதும். ட்ரேசி, விலகிரு. இங்கிருந்து போ. என் கேக் அவனுடையது போல பெரியதல்ல. சரி, நான் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம். எனக்கு அது மிகவும் நினைவில் இல்லை. ஓ, எனக்கு தெரியும். நான் மற்ற லேயர்களை ஆர்டர் செய்ய போகிறேன். இப்போது ஒவ்வொன்றையும் ஒன்றின் மேல் வைக்கிறேன். வாவ், ஆம், அது வேகமாக நடந்தது. அருமை. ஓ இல்ல, ஓ, நான் இன்னும் இதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். எனக்கு இதை தேவையில்லை என நினைக்கிறேன். அல்லது சரி, நான் இதை கார்ட்டூனில் இருந்து வந்தது போல செய்ய போகிறேன். நினைவிருக்கிறதா? நாம் இது ஸ்லீப்பிங் பியூட்டியில் பார்த்திருக்கிறோம். அருமையான யோசனை. ஓ சரி, மிகவும் படைப்பாற்றலானது. செல்லம், இதோ உனக்கு. முயற்சி செய். ஓ, இது கடினமான தேர்வு. இதை தொடங்குவேன். ஓ, இது மிகவும் பிரகாசமாகவும் வண்ணமயமாகவும் இருக்கிறது. மற்றும் ருசியாகவும் இருக்கிறது. மேலே பல அலங்காரங்கள். மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அப்படியா, இந்த கேக் என்ன வச்சிருக்கிறது என்று பார்ப்போம். அதுல ஜெல்லி இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும். மற்றும் இத பத்தி என்ன பரிமாறுறதுல ரொம்ப படைப்பாற்றலான ஒரு நடவடிக்கை. ஓ, உள்ள இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சிகரமா உள்ளது. ருசியா உள்ளது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லது. சரி, வெற்றியாளர் யாருன்னா என் சகோதரி. நான் வென்றேன் இறுதியாக. சரி, இந்த சுற்றில நீங்கள் எனக்காக சில டோனட்கள் செய்ய வேண்டும். அது பிரச்சனை இல்லை. செல்லம், இது தெளிவாக இருக்கிறது. நான் முதல்ல தொடங்குவேன் என்று நினைக்கிறேன். நாங்கள் மாவை எடுத்து கண்ணாடி பயன்படுத்தி வடிவமைப்போம். சரி, முதல் துண்டு தயாராகிவிட்டது மற்றும் எண்ணெய் உள்ள வாணலியில் வைக்கப்படும். அது திருப்ப மறக்காதே. ஓ, இது மிகவும் சூடாக இருக்கிறது. இப்போது நமக்கு ஒரு சிரிஞ்ச் தேவை. பாட்டி, எனக்கு அவற்றை பயமாக இருக்கிறது. மறக்காதே செல்லமே, இது வெறும் டோனட்டிற்காக மட்டுமே மற்றும் ஜாம் நிரப்புவதற்காக. டோனட்டில் இப்போது மீதமுள்ளவற்றையும் அதே போல செய்து சர்க்கரை தூளால் மூடுங்கள். ஏதோ குறைவாக உள்ளது, ஆனால் எனக்கு இது சரியாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. பாட்டி, நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? அது என் பிடிச்ச உடை. சரி, முதல்ல நம்ம வாட்டர்மெலன் ஜெல்லி பயன்படுத்துவோம். அதை நல்லா கலக்குவோம். இதோ you're the donut astray with some சரி, இது கெட்டியா காத்திருக்கலாம். ஆனால் இந்த டோனட் தர்பூசணி போலவே இருக்கும். அத பாருங்க, நீங்க பாக்குறீங்களா? ஏய், அது மாவா? ஏன் அது இவ்வளவு ஒட்டிக்கொள்கிறது? நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஓ சரி, நான் இந்த குக்கி டோனட்ஸை பயன்படுத்த போகிறேன். இந்த பெரிய குக்கி டோனட்டை பாருங்கள். வாவ், நான் முடித்து விட்டேன். தர்பூசணிகள் எப்படி இருக்கிறது? பளிம்பவை ஜெல்லியிலிருந்து வந்தவை. ஓ, இதை பற்றி என்ன? ஓ, இவை மிகவும் பவுண்டாக இருக்கின்றன. உள்ளே ஜாம் இருக்கிறது. யம் யம். அந்த பெரிய டோனட்டை பாருங்கள். இது ஓரியோ சுவையா? ஓ, இது எவ்வளவு கடினமாக, ஏன் இது இவ்வளவு கடினமாக இருக்கிறது? சரி, வெற்றியாளர் என் பாட்டி. ஓ நன்றி செல்லமே, நான் மிகவும். எனக்கு
எனக்கு சமையல் போட்டிகள் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அவைகள் ரொம்ப நகைச்சுவையா உள்ளன. எனக்கு மேலும் தர்பூசணி வேண்டும். முடியாது, அது வேண்டாம். எனக்கு தர்பூசணி முடிந்து விட்டது. இல்ல, எனக்கு வேண்டுமெல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஓ நன்றி, மகிழ்ச்சி. நான் என்னுடைய சமைப்பு சவாலை கொள்ளலாம். போகலாம். எனக்கு தர்பூசணி வேண்டும். இதை விட்டு பகுப்பதற்கு என்ன செய்யலாம்? எனக்கு தர்பூசணி வேண்டும். அதை எனக்காக தயார் செய்யுங்கள். நீ என் சமையல் சவாலில் உள்ளாய். வாவ், இது முடிந்துவிட்டது. பிரிட்டனி, நான் தொடங்க நினைக்கிறேன். முதலில் தர்பூசணியின் மேல் பகுதியை வெட்டி விடுங்கள். அது போல. ஆமாம், அதுதான். நாங்க தர்பூசணி சாகரை அடைந்தோம். இதை ஒரு இரசாயன கலவை மிக்கி கொண்டு அடிக்கணும். நான் சேஃப் போல இருக்கிறேன். மைலி, நீ கவனமாக இரு. மெலனை மூடி வைத்திருக்கிறாள். அவள் எனது பெருமதி மிக்க விடுமுறை தையலையை எடுத்துச் செல்கிறாள். இவை அனைத்தும் உங்களுடைய பிளெண்டர்களே. ஓப்ஸ், மன்னிக்கவும் பாட்டி. ஆனாலும் நான் எங்க இருந்தேன்? வா, இது எனக்கு கண்டிப்பாக தேவை. முழு சாதனத்துடன் ஸ்கிட்டில்ஸ் போல் ஒன்றே. எல்லா சுவைகளும் பிரிக்கப்பட்டுள்ளது. நன்றாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் எனது தர்பூசணிக்காய் பயன்படுத்த விரும்புகிறேன். பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்தால் நான் ஸ்கிட்டில்ஸ் சேர்த்த ஜெல்லி தர்பூசணியை செய்ய போகிறேன். இருக்கும் பிரிட்னி ஸ்கிட்டில்ஸ் மற்றும் தர்பூசணிகளை விரும்பினால் ஏன் நான் அவற்றை கூட்டி செய்யக்கூடாது? எல்லா விதமான ஸ்கிட்டில்களையும் தர்பூசணிக்காயில் வச்சோம். தயார். இப்போது தர்பூசணிக்காய் சாறு ஜெல்லியாக மாறுவதற்காக ஜெல்லடின் கலவை செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ஜெலட்டினை தயார் செய்து வெள்ளரிக்காய் உள்ளே ஊற்றி விட்டேன். எப்படி குளிர்விப்பது? எனக்கு தேவையான அனைத்தும் என் பழந்தியா பையில் இருக்கின்றன. ஓ சரி, மைலிட இருந்து ஒரு மென்டால்மெண்ட் வாங்கினா மைலி கவனிக்க மாட்டா இல்லையா? அவ கவனிக்க வாய்ப்பில்லைன்னு தோணுது. பூசணிக்காய் உள்ளே அருமையான மனம். வாவ், என்னை திடீரென குளிர்ச்சி அடிக்க வைத்தது. எனக்கு குளிர் ஏறுகிறது. ஷாவ் இன்னும் ஏதோ ஒண்ணு செய்ய நினைச்சிருக்கிறாரு. எனக்கும் கூட ஒரு யோசனை வந்தது. நான் தேன் ஜெல்லி செய்து அதை தர்பூசணியில ஊற்றுவேன். அது ருசியா இருக்கும். நான் ஹூலா ஹூபாவில இருந்து ஜெல்லி செய்ய விரும்புறேன். எனக்கு நிறைய உண்டு. இப்போது டாக்கியின் சூப்புகள் இங்கே உள்ளது. சூடு சீப்புகளா? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த சீப்புகளை பாட்டிக்கு தர்றேன். பாட்டி, நீங்க சாப்பிட முயற்சிக்கிறீங்களா? சரி, சாப்பிடி பாப்போம். அது என்ன? ஓ, ஏன் எனக்கு நாக்கு எரிகிறது? ஓ, என் வாய் தீ பிடித்து கொண்டது. ஓ ஆம் பாட்டி, என் கால்நடை விஷயம். அது உருகிவிட்டது. என்னுடைய இனிப்புகளின் பக்க விளைவுகள் குறித்து எச்சரிக்க வேண்டாம் மயிலே. ஓ பாட்டி, நான் மன்னிக்கவும். நீ தாகையா தேவையா? இத உங்களுக்காக நான் உங்களை மன்னிக்கிறேன். சாக்லேட் கொடுக்க அக்ரேடியோ. இப்ப ஹூபு பூபுவோட பாட்டில்களை தாப்புரம் பட்டிக்குள் மாற்றுங்கள். இது சிறப்பாக இருக்கும். பாட்டி, நீங்க எதை கண்டுபிடித்தீர்கள்? நான் வெள்ளரிக்காய் மீது சாக்லேட் வைத்து தயாரிப்பேன். என் சமையல் முறையானது மிகவும் எளிதானது. இவ்வாறு என் பாட்டி எனக்கு செய்தார்கள். நீங்கள் வெள்ளரிக்காய்களை உடைய வேண்டும் மற்றும் இப்போது அவற்றை நிச்சயமாக நீங்கள் முயற்சிக்க வேண்டும். சரி, நாங்கள் அங்கே சாக்லேட் கிரீமை வைக்க வேண்டும். ஆனால் முதலில் சாக்லேட்டை உருக்க வேண்டும். சாக்லேட் சிவப்பாக இருக்கையில் நீர் அத்தனை சாக்லேட்டை நிரப்புவதற்கு தயார் செய்வீர்கள். கிரீம் உருகிய சாக்லேட். இப்போது ஒவ்வொன்றையும் கலந்து சாக்லேட் கிரீம் ருசியாக இருந்தால் தர்பூசணியில் சாக்லேட் கிரீமை நிரப்பவும். ஓ, பிரிட்னிக்கு என்ன ஒரு சுவையான உணவு. முயற்சி செய். வாவ், பல சுவையான விஷயங்கள் இருக்கின்றன. நான் எங்கே தொடங்க வேண்டும்? என் கண்ணே தவறுகிறது. ஆமாம், நான் இந்த தர்பூசணியை முதலில் தொடங்குவேன். இது என்ன? சாக்லேட் கிரீம். ஓ, இது அருமை. எனக்கு இது பிடிக்கும். நான் இதுவரை இதை முயற்சிக்கவில்லை. இன்னும் என்ன இருக்கின்றது? ஹோம், பார்ப்போம். சரி, தர்பூசணி ஜெல்லி. அதுக்குள்ள நிறைய ஸ்கிட்டில்ஸ் உள்ளது. இது மிக நன்றாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிக்கும். இதை முயற்சி செய்யலாம். எனக்கு தோல் பிடிக்காது. ஜெல்லி மார்க்கு சென்று சேர வேண்டும். அது என் ரசனையான மிட்டாய்களுடன் மிகவும் சுவையானது. என் தங்கை என்ன சமைத்திருக்கிறாள் என்று பார்க்கலாம். ஒரு ஆச்சரியம். சில திரவ பபிள்கம் ஜெல்லியுடன் உறவாய். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. நான் அந்த உள்ளீட்டில இருந்து ஒரு பபுள் விட முடியும். ஓ, இது மிகுந்த குளுகாக உள்ளது. ஓ ஆமா, இது முடிவு செய்யப்பட்டது. மைலி வெற்றி பெற்றுள்ளார். நீர் உண்மையிலேயே சொல்றீங்களா? ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். நான் ரெசிபியை பகிரலாம். இது மிகவும் சுவையாக உள்ளது. இப்போ எனக்கு பாஸ்தா வேண்டியது.
நான் ரொம்ப பசிக்கிறேன். இனி நான் தர்பூசணி சாப்பிட முடியாது. இருக்கல குட்டீஸ், எல்லாத்தையும் தயார் செய்றோம். நான் ஒரு சிறப்பு நிறம் பயன்படுத்த போறேன். இவை கனெல்லோனி. அவற்றை பெரியதாயும் சுவையாகவும் இருக்கும். அனைத்து கனெல்லோனிகளையும் மோட் கோலாய் வடிவத்தில் வையுங்க. இப்போது ஒவ்வொன்றிலும் ஒரு துண்டு சீஸை கொடுக்கின்றோம். மேலும் இதை இன்னும் சுவையாக செய்ய மேலே தக்காளி பேஸ்ட் பூசிவிட வேண்டும். உடன் பார்த்து கொள்ள முடியுமானால் இப்பவே ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு மேலும் சீஸ் வேணும். சீஸ் மேலே அரைக்க விரும்புறேன். பாட்டிகளுக்கும் அவங்க சொந்த முறைகள் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, என் மன நம்பிக்கையை நீ நினைக்கிறாயா? சீஸை உடைக்கிறியா? திராட்சைக்கு மேல் நல்ல இடம். இப்போது நான் கண்டிப்பாக கூடாய் பட்டையை ஓவனில் காய்ச்சுங்கள். சரி, பாட்டி ஏற்கனவே எல்லாவற்றையும் தயாரித்து விட்டாரா? இல்லையெனில் சாப்பாடு தயாராகும் போது அனுபவமற்றவர்கள் இருப்பது உடனே தெளிவாகும். நிச்சயமாக நான் ஒரு தொழில் பழகுனராக பேஸ்டாவை நானே தயாரிக்க வேண்டும். மேலும் என்னிடம் ஒரு இத்தாலிய நண்பரிடமிருந்து சோதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சமையல் முறை உள்ளது. மாவை உணவு பசை பயன்படுத்தி வண்ணமயமாக்க வேண்டும். எனக்கான பேஸ்டாவை நானே தயாரிக்க விரும்புகிறேன். பேபி பிரெட், நீ இதை மதிக்கணும். இப்ப மாவந்த மெல்லிய தடவா வெறிக்கணும். One of practicing Branante sprays is more than treats like Rido. அப்படியே சிறப்பு. இப்போது நாம் மாப்பந்தையை பாஸ்தாவாக வடிவமைக்கின்றோம். நான் ஏற்கனவே சாதாரண மாவின் ஒரு அடியுடன் வண்ணமுடைய மாவின் படங்களை உடன் பரப்பி தயாரித்து ரோல் செய்து வைத்தேன். இப்போது நாம் எல்லாம் ரோல் செய்வோம். அதுபோல என் பிரதான உருளி கம்பியை இறைச்சியோட பரப்புறேன். நான் ஈரால் பயன்படுத்த போறேன். அப்படியே நிச்சயமாக இப்போது இதை போல தோற்றம் அளிக்க வேண்டும். அதை பாருங்கள். மற்றும் பாஸ்தா தயார். அதை தட்டில போடுவோம் மற்றும் சாஸை நடுவுல வையுங்கள். நான் முடித்து விட்டேன். என்னை மிஸ் செய்தீர்களா? என் பாஸ்தா தயாராகிவிட்டது. ஓ, யோல்மனா அழகாக சமைந்திருக்கிறது என்று பார்க்க அடுப்பில் இருந்து எடுத்துக்கொண்டு வரும்போது அதை சாப்பிடத்தக்கவில்லை. வைலி பேபி, நீ என்ன செய்தாய்? சரி, எனக்கு சில நீர் கொதிக்க வேண்டும் மற்றும் முடிந்து விட்டது. இப்போது உடனடி நூடுல்ஸ் எடுத்து அதில் எல்லா மசாலாக்களையும் ஊற்றிக் கொள்ளுங்கள். டீண்டைக்கு கொதிக்கும் நீரை எல்லாவற்றிலும் ஊற்று. பாத்திரத்தில் கலந்து பரிமாறிவிட போதும். இது ரெடி. ஓ மை காட், எல்லாமே எவ்வளவு ருசிகரமா தெரிகிறது. எங்கு தொடங்க பாருங்கள். இவை மிட்டாய் மாதிரி இருக்கும். அவற்றை சாஸில் போட்டு பார்த்துவோம். அவை ருசியானவை, சுவையாக இருக்கிறது. என்ன தவிரவா இது ரொம்ப மோசமாக சுவையில் உள்ளது. எனக்கு பிடிக்கவில்லை. இங்க என்ன இருக்கிறது என்பதை முயற்சிப்போம். ஓ, சீனா நூடுல்ஸ். இது சுவையாக இருக்கும். நாம் அதை முயற்சிப்போம். எப்படி சுவையாக இருக்கு? பதில் தலக்கு இருக்கு. ஆமாம், அது மிகுந்து போயிற்று. ஆஹா, நான் இருக்க விரும்பவில்லை. மசாலா உணவு வேற எதுவும் தனாவோல செய்வதில்லை. ஆஹா, அதை சாப்பிட அழகாக இருக்கிறது. அப்படியா? சாப்பிட்டு பார்ப்போம். ஓ காதலா, இது கேக் போல இருக்கு. வாசனை நம்ப முடியாத அளவிற்கு அற்புதமாகவும் அது இழுக்கும் தன்மை மற்றும் சுவையானதாகவும் இருக்கிறது. பாட்டிக்கும் வெற்றியை உறுதி செய்கிறேன். உண்மையிலா? வாழ்த்துகள், வெற்றி எனது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ஏற்கனவே வரைந்து முடித்து விட்டேன். என்னை இப்போதிருந்து காண்பிக்கிறேன். எனக்கு சாக்லேட் வேண்டும். ஒரு குல்டி என்றாலும் நான் என் தங்கச்சிக்காக சாக்லேட் தயாரிப்பதில் மகிழ்ச்சி அடைவேன். எனக்கு சரியான மால்டும் இருக்கிறது. இதுல இதயம் வடிவ மால்ட் இருக்கிறது. அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு இதயத்திலும் M&M's வைப்போம். இப்போது ஒவ்வொரு இதயத்திலும் ஜெல்லி பீர் வைக்கிறோம். ஆஹா, அப்படிதான். இப்போது நான் மேலே கீறும் காரமலை ஊற்றுகிறேன். இப்ப ஒவ்வொரு சூடாக்கும் நுடல்லாவ ஊற்று. எனக்கு அது பிடிக்கும். பிரிட்னிக்கும் அது பிடிக்கும். என் சாக்லேட் அவருக்கு பிடிக்கும். இதோ சில நுடல்லா. இதோ அங்கே மேலும் நுடல்லா. இப்ப நாங்க எல்லாற்றையும் குளிர வைத்துக் கொள்ள பீடியில் அனுப்புறோம். போது வருகிறேன். ஆஹா, பிள்ளை
எவ்வளவு அழகாக இருக்கிறது. நல்ல வேலை. நீ எப்போதும் பிரிட்னிக்கு எல்லாம் செய்வாய்னு நான் நினைத்தேன். அதற்காக வேறு வேறு சாக்லேட்டுகளை அடுப்புக்குள் அனுப்பி வெப்பத்தை அதிகரித்து சாக்லேட் உருகும் வரை அதை அடுப்பில் இருக்க விடுவோம். இந்த நேரம் நான் அந்த கனி துண்டாக்கவிருக்கிறேன். புது கனிகளை அப்படியே வெட்டி வைக்கவும். ஸ்ட்ராபெரிக்குகள், ப்ளூபெரிக்குகள் எல்லாமே ரொம்ப சுவையான மற்றும் பேரிஃபை. ஓ, சாக்லேட் உருகி இருக்கிறது. அதை வெளியே எடு. இப்போது ஒரு நெசவு கம்பியை பயன்படுத்தி அனைத்து சாக்லேட்டையும் சேர்த்து கிளறுங்கள். அட, அது எப்படி அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் உள்ளது. அதை விட்டு வைக்கிறோம். இப்போது சாக்லேட்ல ஸ்ட்ராபெரி மற்றும் ப்ளூபெரி சேருங்கள். ஆஹா, நான் அவளுக்காக சுவையானதுடன் ஆரோக்கியமான பேரீச்சம் பழத்தையும் சேர்த்த சாக்லேட்டை பெற்றுக்கொள்வேன். அருமையானது. எல்லாம் தயாராகிவிட்டது. சரி, உண்மையாக சுவையான சாக்லேட் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு காட்ட விரைவாக இருக்கிறேன். என்னுடைய சாக்லேட்டை பாருங்கள். இது காடுகளில் இருக்கும் துர்கை சாக்லேட். நான் அதை உணவுப் பொருட்களுக்காக வரிசையாக பூசினேன். அதனால் இது அழகாக பிரகாசிக்கிறது. அதிசயமாக இருக்கின்றது. ஒரு யோசனை எனக்கு வந்தது. இதயமான சாக்லேட் மீது சமுத்திரம் மற்றும் கடற்கரை நாம் காட்டுவோம். நாங்கள் வெள்ளை சாக்லேட் அலைகள் போல கணுங்கனை உருவாக்கி அதன் மீது சர்க்கரை தூவுவோம் மற்றும் சில பசுக்கள் சேர்ப்போம். இன்னும் சில விவரங்கள். அது தயாராகிவிட்டது என்றுதான். இப்போது இரண்டாவது சாக்லேட் கேண்டு எடுத்துக்கொண்டு அதுல பூண்டு தேன் கொட்டுவோம். அனைத்து சாக்லேட்டை அப்படியே நன்கு தடவி இப்போது இரண்டாவது சாக்லேட் பார் கொண்டு மூடுங்கள். கையால் செய்யப்பட்ட சாக்லேட் தயாராக உள்ளது. அருமை. என் சாக்லேட்களை பற்றி மறந்தே போனேன். நான் எல்லாம் தயாராக வைத்துள்ளேன். அச்சகத்திற்கு செல்லலாம். ஓ, இது என் கனவு. நிறைய சாக்லேட். எல்லாம் எனக்கே மட்டுமா? சூப்பர். இதனால் நான் இதயங்களாக உள்ள இந்த சாக்லேட்களால் தொடங்குவேன். கோவரகாரம் அப்படி எப்படி வெடிக்குதா? அருமை. இப்போ பாட்டி கொடுத்த சாக்லேட்டை முயற்சி பார்ப்போம். ஓ, இது கிட்டத்தட்ட திரவமா இருக்கும். ஆச்சரியம். பழங்களுடனும் இருக்கிறதா? மிக சுவையானது. ருசியானது. இதுல என்ன இருக்கு பாப்போம். வாவ், கடற்கரை மாதிரி இருக்கிறது. மலை மதுல பட்டருடன் கூட பெற்றர் இருக்குது. ஏன் பிடிக்கும்?